அவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த வேலை பழகி என்கிட்ட வந்தவங்க தெரிஞ்ச பசங்க. மீதி எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வேலையே தெரியாது இவங்களுக்கு நான் கத்து கொடுத்தேன். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்க வர்க் பண்றாங்களா? ஓ மை காட் அப்படியா? 20 பேர் வந்து எடுத்துறோம் சப்ஸ்கிரைபர்களை. சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு இங்க வர்க் பண்றாங்க. சார் கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 6000 பேர் வேலை கேட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்துட்டு மேபி பார்க்கலாம் அந்த சேனலை. எல்லாரையும் எப்படி நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை கொடுக்க முடியும்? மேபி நான் அடுத்த பிரான்ச் ஏதாவது போனேன்னா மறுபடியும் ஒரு 20-25 பேர் எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நீங்க இப்படி யூட்டிலைஸ் பண்றது. அவங்கள அப்புறம் பழகி கொடுக்கணும்ல. அதுவும் அவங்கள என்ன ஒரு கண்டிஷன்ல எடுத்திருக்கேன்னா, நீங்க வாங்க நான் வேலை கத்து கொடுக்குறேன் அப்படியே செய்யுங்க. நீங்க வந்து நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹை போஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் புது ஆளுங்களை எடுத்துக்கலாம். வேற பிரான்ச்ல உங்களை போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்க இருந்துன்னா சவுதியில இருந்து இங்க வரணும்னா எப்படியும் 18 மணி நேரம் ஆகும். ஓப்பனிங் டேட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். சவுதியில இருந்து வந்தாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்தார் ஒருத்தர். நேரா இங்க வந்து ரெஸ்டாரண்ட்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனார். 2 நாள் கழிச்சு வரலாம்னு யோசிச்சாரா. இல்ல ஜப்பார் பாய் கடை ஓபன் பண்றாரு, நம்ம வந்து ஓப்பனிங்க்கு போனா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. குக்கா இருந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் கடல் கடந்து வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கனடா பிளான் பண்ணோம், யூஎஸ் பிளான் பண்ணோம். அதெல்லாம் டிராவலிங் ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு டிராவல் பண்ணனாலே பிடிக்காது. 14 மணி நேரம் டிராவல் பண்ணோம். துபாய்ன்றது 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துல வந்துடலாம். சரி இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையில வந்து ஆல்ரெடி நம்ம எங்களுக்கு வேர் ஹவுஸ் இருக்கு. ஆர்டர் பண்ணா கேட்டரிங் கொடுக்குறோம். சரி அதை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வேண்டாம். அங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பிசினஸ் போகுது. வேற ஏதாவது கண்ட்ரில பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு துபாய்ன்ற ஐடியா வந்தது. அதனால இங்க ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிற ஐடியாலாம் இல்ல. ஆமா நான் வந்து ஒன்லி மேரேஜ் ஆர்டர்ஸ், கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எதுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு யோசிச்சேன். இங்கே பண்ணலாம், துபாயில் வைக்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கலாம். ஏன்னா அங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான் பிசினஸ் இருக்கு, எதுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு ஐடியாவே பண்ணல. இது எப்போ ஐடியா பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது க்ரோ ஆகும்பொழுது இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட கூட்டம் வந்து யூஏஇலையும் இருக்கு. நம்ம வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இங்கே ஓப்பன் பண்ணேன். 1000 பேர் வருவாங்க. 1500 பேருக்கு ப்ரிப்பேராக இருந்தோம். எக்ஸ்ட்ரா வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிடலான்னு. பட் வந்தது வந்து 3000 பேர். நாங்கள் ஒரு 2500 பேர் வரைக்கும் கொடுத்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 300 கிலோ வரும். காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 6 மணில 12 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க. ஏன்னா ஒரு ட்ரிப் இறங்கும் போதும் ஒரு 300 பேருக்கு 350 பேருக்கு அந்த மாதிரி தான் பிரியாணி நாங்கள் ரெடி பண்ணி இறக்குறோம். அப்போ டைமிங் 2 ஹவர் கேப் விட்டு கொடுத்தோம். இப்போ 12 மணிக்கு வந்தவங்க 1 மணி வரைக்கும் நின்று நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இல்லாதவங்களுக்கு வந்து 3 மணிக்கு வர சொன்னோம். ஸோ இந்த மாதிரி டைமிங் கொடுத்து இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் காலையில் 10:30 மணிலேருந்து இப்போ டைம் என்னாச்சு 9 மணி ஆக போகுது. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் பிரியாணி மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா ஒருத்தர் 65 ஃப்ரை பண்ணிட்டே இருக்காரு. பேக்கிங் அந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து பேக் போயிட்டு இருக்கு. சூடா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம்னா இப்போ வந்து ஓப்பனிங் பண்ணி நம்ம 2-3 நாள் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இது என்ன ஒன்று நாள் பட வந்து ஸ்லோவா போகும். அப்போ நம்ம வந்து சூடாவே கொடுக்கணும் கஸ்டமர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா செஞ்சு இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்போம். எந்த ஐட்டம் விற்றாலும் நம்ம வந்து சூடாக தான் விற்கணும். சில் அந்த டெசர்ட்டு அந்த ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சில்லரில் வச்சுருக்கணும். அதை வெளியில் வைக்கக்கூடாது, இதையும் வெளியில் வைக்கக்கூடாது. எல்லாமே அதுக்கான ப்ராப்பராக அந்த மாதிரி வச்சு தான் கொடுக்கணும்.